அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? சத்தமே வரல. நல்லா இருக்கீங்க. வெரி குட். இந்த நாளில் நம்ம சிலுவை பாதை தியானத்தை நாம ஆரம்பிக்கின்றோம். இந்த சிலுவை பாதையை நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடை பாவ மன்னிப்பு. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு மாபெரும் கொடை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில இருக்கு. எங்கே பாவம் பொங்கி வழிகின்றதோ அங்கே கடவுளின் அருள் இன்னும் அதிகமாக பொங்கி வழிகின்றது. ஒரு புனிதர் சொல்லுவாரு, கடவுள் நம்ம செய்கின்ற அந்த பாவத்தின் வழியாக கடவுள் நம்ம அதிகமாக அன்பு செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பாகும். அப்படிப்பட்ட இந்த பாவ சங்கீர்த்தனத்தை நம்ம செய்யறதுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். குருக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நம்ம இந்த நவக்காலத்தை பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் பாவ மன்னிப்பு. இந்த வழிபாட்டின் வழியாக சிலுவை பாதை, பாவ மன்னிப்பு, ஆராதனை, திருப்பலி வழியாக ரெண்டு காரியம் கண்டிப்பாக நடக்கும். இங்க நீங்க வந்திருக்கிற எல்லாருமே ரெண்டு காரியத்திற்காக தான் வந்திருக்கீங்க. ஒன்று, ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் தொட வேண்டும். இரண்டாவது, நாம ஆண்டவரை தொட வேண்டும். இது இல்லாம நம்ம இந்த ஆலயத்தை விட்டு நம்முடைய வீடுகளுக்கு செல்லவே. இந்த பாவ மன்னிப்பை நம்ம சரியான வகையில் செய்வோம். பாவ சங்கீர்த்தனம் செய்ய எத்தனை காரியம் தேவை? 5 காரியம் தேவை. என்னென்ன? நம்முடைய பாவத்தை நினைச்சு பார்க்கணும். ஃபாதர் ஃப்ரீயா இருக்காங்க, உடனே ஓடிடலாம் அப்படின்னு கிடையாது. நம்முடைய பாவத்தை நினைச்சு பார்க்கணும். 2வது, அதற்காக மனம் வருதணும். 3வது, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்ற உறுதி எடுக்கணும். 4வதாகத்தான் நம்முடைய பாவத்தை குருவிடம் சென்று நம்ம அறிக்கையிட வேண்டும். 5வது, நம்ம குரு கொடுக்கின்ற அந்த பரிகாரத்தை நிறைவேற்றணும். இது செஞ்சா நம்முடைய பாவ சங்கீர்த்தனம் நிறைவடையுமா, அடையாதா? ஒரு விதத்துல நிறைவடையும், இன்னொரு விதத்துல நிறைவடையாது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். விண்ணுலகில் ஜெபம், விண்ணுலகில் இருக்கிற தந்தையை ஜெபத்துடைய 2வது பகுதி சொல்றேன். என்னுடைய அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். சத்தம் கேட்கல. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை, எங்கள் பாவங்களை மன்னியும். அப்ப நம்ம போய் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணா மட்டும் பாவ மன்னிப்பு முழுமையடையாது. சகோதர சகோதரிகளை நாம மன்னிக்க வேண்டும், மனதார மன்னிக்க வேண்டும். இந்த சிலுவை பாதையை தியானிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன 7 வார்த்தைகள்ல முக்கியமான வார்த்தை, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்ப சகோதர சகோதரிகளை மன்னிக்க வேண்டும். நீங்க எப்படி மன்னிப்பீங்களோ அதே போலதான் கடவுளும் உங்களை மன்னிப்பார். நீங்க மன்னிக்கல அப்படின்னா கடவுள் மன்னிக்க மாட்டார் அப்படின்றத விட, நான் மன்னிக்கல, நீங்க என்னையும் மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட சொல்றோம். ஓகே, சகோதர சகோதரிகளை மன்னிக்கணும்னு சொல்லி பாவ சங்கீர்த்தனத்துக்கு போய் பிறர் அன்பு பெருகி மத்தவங்களோட பாவத்தை சொல்லிட்டு இருக்க கூடாது. ஃபாதர், எங்க வீட்டுல எங்க கணவர் பாத்தீங்கன்னா இப்படி பண்றார் ஃபாதர், எங்க மனைவி இப்படி பண்றாங்க ஃபாதர், எங்க குழந்தைங்க இப்படி பண்றாங்க ஃபாதர். மத்தவங்களோட பாவத்தை சொல்றதுக்கு பாவ மன்னிப்பு ஒப்புரவு சாதனம், பாவ சங்கீர்த்தனம் கிடையாது. திருச்சபையில இன்னும் அந்த ஃபெசிலிட்டி இன்னும் வரல. மற்றவங்களுடைய பாவத்தை சொல்லி அவங்க பாவத்துக்காக நம்ம மன்னிப்பு வாங்குற ஃபெசிலிட்டி இன்னும் வரல. நம்முடைய பாவத்தை நாம நினைத்து பார்த்து நாம குருவிடம் சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எனவே குருக்கள் பாவ சங்கீர்த்தனம் கேட்டிருக்காங்க. இந்த சிலுவை பாதை நடக்கும் பொழுதும், ஆராதனை நடக்கும் பொழுதும், திருப்பலி நடக்கும் பொழுதும் இந்த ஒவ்வொரு வரல் அடையாளத்தை பெற்றுக்கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
சிலுவை பாதையை நாம் ஆரம்பிப்போம்.